கருத்துக்கள் ரொம்ப ஒரு ஒரு முட்டாள்தனமாகவும் ஒரு தவறாகவும் பதிவிடப்படுது கருத்துக்கள். நடந்தது என்ன? காஷ்மீரில் சுற்றுலாக்கு போனவங்கள பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் அவர்கள் சுட்டு கொன்னாங்க. இது வந்து வெறும் பயங்கரவாதிகள் ஒரு காஷ்மீரில் இருக்கிற 28 பேரை சுட்டு கொன்னாங்க அப்படின்ற நிகழ்வு இருந்திருந்தால் வேற. நீ இந்துவா அப்படின்னு கேட்டு இது உண்மைதானே? நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல, அவங்க சொன்னது எல்லாரும் பார்த்தோம்ல. அப்போ அந்த இடத்துல மதம் வந்துருச்சு. இன்னொன்று, இது வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இங்க இருக்கிற இஸ்லாமியர் இந்தியர்கள். நம்ம சொல்றது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள். அவர்கள் அந்த மதத்தை அங்கு பின்பற்ற ரொம்ப தீவிரமாக பின்பற்றக்கூடிய பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்த செயலை நம்ம கண்டிக்கிறோம் இல்லையா. இப்ப கண்டிக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்த திராவிட கழகங்கள் போன்ற கட்சிகள் இவங்க தான் இதுல வந்து மதத்தை வந்து உள்ள வந்து திணிக்கிறாங்க. இது வந்து மத ரீதியாக நடந்த சண்டை கிடையாது, இது வந்து மத ரீதியாக சண்டை கிடையாது. மத ரீதியாக சண்டை அந்த கொஸ்டின் மத ரீதியாக வந்தது தானே பிரச்சனையே. இது உண்மையில நடந்தது என்ன? மத ரீதியாக வந்தது தானே. நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு தானே சுட்டா, நமக்கே தெரியும்ல, எல்லாரும் டிவி இதை பார்க்குறோம்ல. இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து அந்த இடத்த மாத்துறது, இப்போ மத ரீதியாக பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இதில் எந்த வித உடன்பாடும் இல்லாதவங்களை இவங்க எல்லாரையும் அவங்களோட ஜாயின் பண்ணி விடுறாங்கன்றேன். பாகிஸ்தானில் சேர்ந்தவர்களோட இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை ஒன்னாக்கும் முயற்சி இது இவங்க பண்ணுறது. மத கலவரத்தை இவங்க தான் அதிகப்படுத்தினாங்க.